இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் 8வது நாளை எட்டியுள்ளது. தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின்படி ஈரானில் 70 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட மொத்தமாக 270 பேர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் மொத்தம் 24 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிகழ்வது ஒரு போர் அல்ல, உலக முக்கியத்துவம் வாய்ந்த 3 போர்கள் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது என்கிறார் அமெரிக்க கட்டுரையாளரான ஹால் பிரான்ஸ். அப்படி என்ன 3 போர்கள்? விரிவாக பார்க்கலாம். முதலாவது, இஸ்ரேல் ஈரான் போர் என்பது மத்திய கிழக்கை மறு வடிவமைப்பதற்கான ஒரு போர். 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள நாடுகளிடையே ஈரான் நட்புறவை பேணி வந்தது. அந்த நாடுகளும் மேற்கத்திய ஏகாதிபத்தியம் என அவர்கள் நினைத்ததை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள். ஈரானின் செல்வாக்கு மத்திய தரைக்கடல் வரை விரிவடைந்தது. மேலும் மேலும் ஈரான் பலமடைந்தது. ஈரான் பலமடைவது இருத்தலியல் சார்ந்து நமக்கு பிரச்சனை என்று இஸ்ரேல் நினைத்தது. காரணம், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் செய்யும் உதவிகள் தான். இதன் காரணமாக மத்திய கிழக்கில் ஈரானின் பொருளாதாரம் மற்றும் அதன் இராணுவ பலத்தினை குறைக்க இஸ்ரேல் கடுமையாக முயற்சி மேற்கொண்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல்களுக்கு பிறகு நாங்கள் மத்திய கிழக்கை மறுவடிவமைப்போம் என நெதன்யாகு தெரிவித்திருந்தது இந்த பின்னணியில்தான். அன்றிலிருந்து ஈரான் ஆயுதம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி போன்ற அமைப்புகளின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் உச்சகட்டம்தான் ஆபரேஷன் ரைசிங் லைன். இந்த யுத்தத்தில் வென்றுவிட்டால் மத்திய கிழக்கில் தனது கையை ஓங்க வைக்க முடியும் என இஸ்ரேல் நினைக்கிறது. இரண்டாவது, அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை காப்பாற்றுவதற்கான போர். ஏனெனில் வடகொரியா அணு ஆயுத கிடங்கையை உருவாக்கிவிட்டது. ஈரானும் அந்த வழியில் சென்றால் அது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மேலும் ஊக்கத்தை அளிக்கும். எனவே அது கூடவே கூடாது. இந்த இடத்தில்தான் அமெரிக்காவும் உள்ளே வருகிறது. ஒரு நாடு அணு ஆயுதம் பெற்றுவிட்டால் அதன் எதிரிகள் அதே பாதையில் செல்ல வாய்ப்பு அதிகம் என்பது ஒரு பார்வை. உதாரணத்திற்கு ஈரானையே எடுத்துக்கொள்வோமே. ஈரான் அணு ஆயுதம் கொண்ட நாடாக மாறிவிட்டால் சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளும் அதை பின்பற்ற முயற்சிக்கும் என்கின்றனர் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். இதனால் மத்திய கிழக்கு போன்ற கொந்தளிப்புடனே காணப்படும் பிராந்தியங்களில் புதிய ஆயுத போட்டி உருவாகும். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஈரான் அணு ஆயுதம் விவகாரம் தொடர்பாக பேசுகையில், "We must strengthen the NPT so that countries like Iran are not able to break the rules without consequence" என்கிறார். ஏற்கனவே உருவாக்கியவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கலாம். புதிதாக ஒருவர் உருவாக்க நினைத்தால் நாங்கள் மொத்தமாக எதிர்ப்போம் என்பது எழுதப்படாத விதியாக இருந்தது. மூன்றாவது, மிக முக்கியமான ஒன்று, ஈரான், வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் சமீபத்திய ஆண்டுகளில் ஒன்றுக்கொன்று ஆயுத உதவிகளை செய்திருக்கின்றன. இந்த நாடுகள் எல்லாம் ரிவிஷனிஸ்ட் ஸ்டேட், அதாவது திருத்தல்வாத நாடுகள் என அழைக்கப்படுகிறது. சர்வதேச சட்டங்கள், ஐநா சபை போன்ற சர்வதேச ஒழுங்கு அமைப்புகளுக்கு கட்டுப்படாமல் எல்லைகளை மறுவரை செய்ய முயலும் நாடுகள், பிராந்தியங்களின் அதிகார சமநிலைகளை மறுசீரமைக்க முயலும் நாடுகள், சர்வதேச அரசியல் விதிமுறைகளை மாற்ற முயலும் நாடுகள் என இன்னும் இத்தியாதிகளால் திருத்தல்வாத நாடுகளை அடையாளம் காணலாம். அதாவது தனது நாட்டின் நலனுக்கு ஏற்ற வகையில் சர்வதேச அமைப்புகளின் விதிகளை மீறுவது, மாற்ற முயல்வது அல்லது திணிக்க முயல்வது. சில நாடுகள் சர்வதேச ஒழுங்கை பாதுகாக்க விரும்பினால் சில நாடுகள் அவற்றை மாற்ற முயல்கின்றன. எல்லாம் அந்தந்த நாடுகளின் சொந்த நலன்களை பொறுத்ததுதான். ஆனால் ஒரு முகாமில் இருப்பவர் எதிர் முகாமுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பவர் பாலிடிக்ஸின் ஒரு பகுதிதான் இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம். எது சரியோ அதுவே தர்மம் என்பார்களே. இங்கு எது சரி என்பதே அவரவர் பார்வைக்கு வேறுபடும். அதுதான் இங்கு பிரச்சனையே. இந்த இடத்தில்தான் ஈரான் செயல்படுவதை பார்க்க வேண்டும். குறிப்பாக ஈரான் நீண்ட காலமாக மத்திய கிழக்கின் இயக்கவியலை மாற்றியமைக்க முயல்வதாக ஒரு பார்வை இருக்கிறது. ஈராக்குடன் 8 ஆண்டு போர், மேற்கத்திய நாடுகளுடனான அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் அதன் பொருளாதாரத்தை சுற்றி தொடர்ந்து போடப்பட்ட தடைகள் என இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஈரான் தற்போதைய சர்வதேச தாராளவாத ஒழுங்கிற்குள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. இந்த இடத்தில்தான் சர்வதேச ஒழுங்கை தீர்மானிக்கும் அமெரிக்காவை தாண்டி
பொருளாதாரம் மற்றும் மூலோபாய தேவைகளுக்காக ரஷ்யா மற்றும் சீனாவை நோக்கி ஈரான் சாய்ந்துள்ளதாக பார்வை இருக்கிறது. ஜெருசலேம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜி அண்ட் செக்யூரிட்டியின் மூத்த ஆராய்ச்சியாளரான அபி டேவிடி, இஸ்ரேலால் ஈரானுக்கு ஏற்பட்ட சேதம், மறுகட்டமைப்பு மற்றும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதில் உதவுவதற்காக ரஷ்யா மற்றும் சீன நிறுவனங்களுக்கு சில வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இஸ்ரேலிய தாக்குதல்களை மாஸ்கோ பகிரங்கமாக கண்டிப்பது ஒற்றுமையின் வெளிப்பாடு மட்டுமல்ல, கவனமாக சமநிலையான பிராந்திய ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு எச்சரிக்கை என தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2 வாரங்கள் காலக்கெடு என பூச்சாண்டி காட்டுகிறது. இதற்காக அமெரிக்கா தனது கட்டமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, மத்திய கிழக்கின் அரசியல் வரைபடம், மத்திய கிழக்கின் சமநிலை என பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இஸ்ரேலின் நடவடிக்கைகள் எல்லாம் மத்திய கிழக்கின் புதிய பிராந்திய நடவடிக்கைகளை நிர்மாணிப்பவைகளாக பார்க்கப்படுகிறது. இதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற பெரிய சக்திகள் தங்கள் சொந்த நலன்களின் அடிப்படையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபடுகின்றன. இவ்வளவு விஷயங்கள் பங்கு கொள்ளும் ஒரு போரில் உண்மையான எதிரி யார் என்பதை கூறுவது சிக்கலானது. ஆனால் அன்றாட வாழ்வுக்கே அல்லலுறும் மக்கள் மீதுதான் எல்லாம் விழப்போகிறது என்பது மட்டும் தீர நிச்சயம்.